ஹாய் முருகர் குழந்தைங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். என் லைஃப்பில் நடந்த நிறைய சந்தோஷங்களான விஷயங்கள் நடந்திருக்கு. முருகன் அண்ணாவுடைய உத்தரவு கிடைச்சால் கண்டிப்பாக நான் அதை பகிர்ந்துக்குவேன். இன்னும் அண்ணாவுடைய உத்தரவு கிடைக்கல. கண்டிப்பாக எனக்கு நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்குவேன். அதற்கான அருள் அண்ணா அதற்கான உத்தரவு கொடுக்கட்டும். கண்டிப்பாக உங்கள் எல்லாக்கிட்டேயும் நான் பகிர்ந்துக்குவேன். முருகர் அண்ணாவை முழு மனதோடு நம்பிக்கையோடு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக அவர் வெற்றியை மட்டும் தருவார். இது சத்தியமான உண்மை. முருகன் அண்ணா மேலே சத்தியமான உண்மையை சொல்கிறேன். முருகன் அண்ணாவை உண்மையை நம்புங்க. மனசில் அழுக்க வச்சுக்கிட்டு வெளி தோற்றத்தில் எந்த விதமான செயல்களையும் செய்யாதீங்க. மனசை சுத்தப்படுத்திட்டு உண்மையாக இருங்க. முருகன் அண்ணாவுக்கு அதுதான் செய்யணும், இது வைக்கணும், அது வைக்கணுன்றதெல்லாம் எதுவும் கிடையாது. ஒரு தீபம் போதும். அந்த தீபத்தை ஏற்றி அந்த தீப ஒளி தான் முருகண்ணான்னு நினச்சி உங்களுடைய பிரச்சனைகளை முருகண்ணாவிடம் சொன்னீங்கன்னா நிச்சயம் முருகண்ணா ஏற்றுக்குவார். முருகண்ணா தான் எல்லாருக்கும் பரீட்சை வைப்பார். ஆனால் நான் முருகண்ணாவுக்கே பரீட்சையை வச்சு டெஸ்ட்டு பண்ணி அதை சோதிச்சு